சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் மோதல்கள் தீவிரமாகியுள்ளன. தெஹ்ரான் மெக்ராபாத் விமான நிலையம் அருகே வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளது. மறுபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா 16 ஈரானிய படகுகளை அளித்துள்ளது. அது போரின் திருப்புமுனையாக உள்ளது. இது உலக எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. இதேவேளை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலம் சுமார் 140 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர், 7 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்கள் காரணமாக 7 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். ஈராக் அமெரிக்க படைகளுக்கு எதிராக 31 தாக்குதல்கள் நடாத்தியுள்ளது. அத்துடன் இஸ்ரேல் ஈரானிய மக்களுக்கு செயல்பட தூண்டும் செய்திகளை வெளியிட்டு தாக்குதல்களை தொடர்கின்றது. அமெரிக்க இராணுவம் 5000க்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கி ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பெரும்பாலும் குறைந்துள்ளன. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் போர் தீவிரம், உலகளாவிய பொருளாதார மற்றும் மனிதநேயம் பாதிப்புகள் உச்சத்தினை எட்டியுள்ளது. இவை பற்றிய விரிவான தொகுப்பாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. வாங்க காணொளிக்குள் போகலாம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் தெஹ்ரான் நகரிலுள்ள மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையம் அருகே வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. CNN வெளியிட்ட செய்தியின்படி தெஹ்ரானின் மெக்ராபாத் சர்வதேச விமான நிலைய பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை காட்டும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போர் பதற்றத்தின் மத்தியில் இந்த வெடிப்புகள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 16 கப்பல்கள் உட்பட பல படகுகளை அளித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளி காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் தகவல்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் கண்ணி வெடிகளை புதைக்கும் முயற்சியில் இருந்ததாக நம்பப்படும் 16 ஈரானிய படகுகள் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த கப்பல்கள் மூலோபாய நீர்வழி பாதையில் கடற்படை கண்ணி வெடிகளை நிலைநிறுத்தும் திறன் கொண்டவை என்று நம்பப்பட்டது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் வணிக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதும் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கடல் போக்குவரத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுப்பதும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 5இல் 1 பங்கு கொண்டு செல்லப்படும் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடமாக ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் தனது போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளதாக கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் போர்க்கப்பல்களை வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அமெரிக்கா அல்லது அதன் நட்பு நாடுகளின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலைரேசா தங்சிரி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை அமெரிக்க இராணுவ பாதுகாப்புடன் எண்ணெய் கப்பல் ஒன்று ஹார்முஸ் நீரிணையை கடந்ததாக கூறப்படும் தகவலை ஈரான் முற்றாக மறுத்துள்ளது. அந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒரு பாதையாக ஹார்முஸ் நீரிணை கருதப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை சுமார் 140 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 8 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளதாகவும் பென்டகன் ஊடக பேச்சாளர் ஷான் பார்னெல் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஆரம்பமானது முதல் கடந்த 10 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான தாக்குதல்களில் சுமார் 140 அமெரிக்க இராணுவத்தினர் காயமடைந்துள்ளனர் என பார்னெல் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோருக்கு சிறிய அளவிலான காயங்களே ஏற்பட்டுள்ளன. அவர்களில் 108 பேர் ஏற்கனவே பணிக்கு திரும்பியுள்ளனர். 8 வீரர்கள் தொடர்ந்தும் பலத்த காயமடைந்தவர்களின் பட்டியலில் உள்ளனர். அவர்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அல்லது ஆபத்தான நிலையில் உள்ள வீரர்களே பலத்த காயமடைந்தவர்களின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் முன்னர் CNN செய்தி சேவையிடம் தெரிவித்திருந்தார். இதுவரை இப்போராட்டத்தில் 7 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் இறுதியாக உயிரிழந்த வீரரின் உடல் கௌரவ மரியாதைகளுடன் கடந்த திங்கட்கிழமை மாலை டெலாவேரில் உள்ள டோவர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்டது.
தாக்குதல்களின் தீவிரத்தை பொறுத்து வீரர்கள் உடனடியாக சிகிச்சை பெறாத சந்தர்ப்பங்களும் உள்ளதால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அவ்வப்போது மாறுபடவோ அல்லது அதிகரிக்கவோ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் உலகளவில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பான ஐநா வர்த்தக மற்றும் மேம்பாட்டு மாநாடு கவலை தெரிவித்துள்ளது. UNCTAD வெளியிட்டுள்ள புதிய பகுப்பாய்வு அறிக்கையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் எரிசக்தி, உரம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும் என்றும் அதன் விளைவாக உணவுப் பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது குறிப்பாக ஏற்கனவே அதிக வாழ்க்கை செலவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என அமைப்பு தெரிவித்துள்ளது. UNCTAD தரவுகளின்படி உலகளவில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெயில் சுமார் 38% ஹார்மஸ் ஜலசந்தி வழியாகவே கடத்தப்படுகிறது. அதேபோல் 29% திரவ பெட்ரோலிய எரிவாயு மற்றும் 19% திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதிகளும் இந்த கடல் வழித்தடம் வழியாக நடைபெறுகின்றன. மேலும் உலகளவில் கப்பல் மூலம் கொண்டு செல்லப்படும் உரங்களில் 1/3 இந்த ஜலசந்தி வழியாகவே செல்கிறது என்றும் அறிக்கை குறிப்பிடுகிறது. ஜலசந்தி வழியாக அனுப்பப்படும் பொருட்களில் 84% ஆசிய நாடுகளுக்கே செல்கின்றன. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படும் எந்த தடையும் ஆசிய நாடுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் இஸ்ரேல் ஈரான் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் லெபனான் முழுவதும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் புதிய ட்ரோன் மற்றும் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நடைபெறும் இந்த தாக்குதல்கள் 2வது வாரமாக விரிவடைந்து வருகின்றன. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்புகளின்படி பெய்ரூட் நகரத்தில் தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் தெற்கு லெபனான் பகுதிகளில் குண்டுவெடிப்புகள் தீவிரமடைந்துள்ளதால் கடந்த சில நாட்களில் மட்டும் சுமார் 7 லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த மோதலால் ஏற்கனவே 100கணக்கானோர் உயிரிழந்துள்ளதுடன் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சமீபத்திய ஆண்டுகளில் லெபனான் எதிர்கொண்ட மிகப்பெரிய இடம்பெயர்வு நெருக்கடிகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் நிலைமை மேலும் மோசமடையாமல் இருக்க இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அழைப்பையும் லெபனான் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அமெரிக்க படைகளுக்கு எதிராக கடந்த 24 மணி நேரத்தில் 31 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈராக் இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்களில் மொத்தம் 291 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் இதனால் அமெரிக்க துருப்புகளில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் ஈரானிய ஆதரவு போராளிகள் தெரிவித்தனர். குவைத் மீதான ஈரான் தாக்குதலில் 6 அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டதாகவும் சவுதி அரேபியா மீதான ஈரான் தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் இறந்ததாகவும் பென்டகன் தெரிவித்துள்ளது. 10 நாட்களில் சுமார் 140 பேர் காயமடைந்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஈரானிய மக்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் தெஹ்ரானில் புதிய சுற்று தாக்குதல்களை தொடங்கியுள்ள நிலையில் அவர் கூறிய முக்கிய தகவல்கள்: அயதுல்லா இனி இல்லை, அவருக்கு பதிலாக வேறொரு கொடுங்கோளரை நீங்கள் விரும்பவில்லை என்பதை எனக்கு தெரியும். எனவே நீங்கள் செயல்பட வேண்டும், அதற்கான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் என்றார். நெதன்யாகு தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானிய மக்களுக்கு சிறந்த நட்பு நாடு என்றும் வரும் நாட்களில் அவர்களின் விதியை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்தார். நீங்கள் உதவி கேட்டீர்கள், உதவி வந்து சேர்ந்து விட்டது. பல தசாப்தங்களாக உங்களை அச்சுறுத்திய கொடுங்கோளர்களை நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் என கூறினார். அவர் மேலும், சரியான நேரம் வரும்போது, அந்த நேரம் வேகமாக நெருங்கும் போது நாங்கள் உங்களுக்கு விடிவை வழங்குவோம், அந்த தருணத்தை பயன்படுத்த தயாராக இருங்கள் என எச்சரித்தார். இந்த பேச்சு ஈரான் உள்ளக மக்களை செயல்பட தூண்டுவதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட தொடர்ச்சியான தாக்குதல்களின் சூழலை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்துகிறது. அமெரிக்க இராணுவம் எதிர்பார்ப்பதை விட வேகமாக அதன் இலக்குகளை அடைந்து வருவதாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செய்தியாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.
இதுவரை 5000க்கு மேற்பட்ட எதிரி இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளன. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் 90%க்கும் அதிகமாக குறைந்துள்ளன. மேலும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடங்கியதிலிருந்து அவர்களின் ட்ரோன் தாக்குதல்கள் தோராயமாக 85% குறைந்துள்ளன என்று லீவிட் கூறினார். இராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடு கேட்டபோது அது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் விருப்பப்படி விடப்படும் என்றும் ஈரானிய ஆட்சி நிபந்தனையற்ற சரணடைதல் ஏற்பட்டால் மட்டுமே அது நடக்கும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவிங்கள் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக தொடர்ந்தும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.